வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. தகப்பனே, தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். வாரும் ஐயா, இந்த நாளிலே உம்முடைய அக்கினியின் மகிமை, உம்முடைய அக்கினியின் வல்லமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இன்று ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஒரு எழுப்புதல் நாளாக இந்த பெந்தெகோஸ்தே நாள் அமைந்தது போல எங்கள் சபையிலும் ஒரு எழுப்புதல் நாளாக இந்த நாள் அமைய ஆவியானவர் உம்முடைய அபிஷேகத்தை இந்த நாளில் அளவில்லாமல் ஊற்றும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. வானாதி வானங்கள் உண்டாக்கின தேவாதி தேவன் என் நாளை பொறுப்படுத்தி நடத்தும். ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவாங்க பெந்தெகோஸ்தே நாள், பெந்தெகோஸ்தே நாள், பெந்தெகோஸ்தே நாள் அப்படி. ஆக்சுவலாக இது அறுவடையின் பண்டிகை, முதல் கனியை படைக்கிற நாள். ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பென்டா என்றால் 50, கோஸ்ட் என்றால் நாள். 50வது நாள், பெந்தெகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம்? 50வது நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 7 வாரங்கள் கழித்து, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 7 வாரங்கள் கழித்து வருகிற அடுத்த நாள் 50வது நாள். இந்த 50வது நாளில்தான் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆகவே தான் எபிரேய வார்த்தையின்படி பெந்தெகோஸ்தே, பெண்டகாஸ்ட் அப்படின்பாங்க. அதை நம்ம வார்த்தை மாறாமல் அதே லாங்குவேஜில் பெந்தெகோஸ்தே என்று நாம் சொல்லுகிறோம். ஆக்சுவலாக 50வது நாள், அதுக்கு பேர் என்ன? 50வது நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆகவே இந்த நாளில் நாம்
1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு என்றால், ஆவியானவர் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்தது. ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். இப்போ இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அது ரொம்ப முக்கியம், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி வரும் வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? எருசலேமில் நீ தங்கி இருக்கணும். பரிசுத்த ஆவி வர வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? எருசலேமில் நீ தங்கி இருக்கணும், எங்கும் போகக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். ஆகவே என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எங்கும் போகக்கூடாது, ஊழியத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைதலை பெறாமல் ஊழியத்துக்கு போவோம். பைபிள் எடுத்துட்டா 2 வசனம் தெரிஞ்சா ஊழியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அநேக போதகருடைய கூடுகையில் நான் போதிக்கிறது உண்டு. பைபிள் காலேஜ் முடிச்சிட்ட உடனே ஊழியத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதாகம கல்லூரியில் படிப்பது எதற்காக? வேதத்தை அறிந்து கொள்வதற்கு. ஆனால் ஊழியத்தை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஊழியத்தை நடத்துவதற்கு யார் வேணும்? உன்னை நடத்துவதற்கு, உன்னை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறாரோ அதை செய்வதற்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். வேதாகம கல்லூரி நடத்தாது உன்னை. வேதத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனால் ஊழியத்தை நடத்துகிறவர், நீ பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியானவர் தான் ஊழியத்தை நடத்துவார். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேதாகம கல்லூரியில் படிப்பது தவறல்ல, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஊழியத்துக்கு வரும்போது உன்னை நடத்துவதற்கு ஆவியானவர் கண்டிப்பாக வேணும். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆகவே நம்முடைய திருச்சபை விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, நடத்துவதற்கு ஆவியானவர் வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசுவானவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேம் நகரத்தில் இருங்கள், வேற எங்கோ போகாதிருங்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது.
அது ஊழியத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அல்ல, பரிசுத்த ஆவியை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சரியான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக காத்திருக்கவில்லை, நான் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஊழியத்துக்கு போகாதீங்கன்னுட்டார். உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை நீங்கள் எருசலேம் நகரத்தில் தான் இருக்கணும். இங்க பாருங்க, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். விசுவாசிகள் வெளியே இருக்கிறவங்க சரி, உள்ள இருக்கிறவங்க சரி, குழந்தைகளோட விளையாடாதீங்க, செல்போனை பார்க்காதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். ஊழியத்தில் ஒரு பெரிய மாறுதல் தேவன் கொண்டு வருவார். நீங்கள் வேற மனுஷனாய் மாறுவீர்கள். என்ற ஆராதனை முடிவில் பவுல் அப்போஸ்தலன் தமஸ்கு போகிற வழியில தேவன் இடைப்பட்டார். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அப்போது சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அப்பொழுது பவுல் நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போகிறார். அங்கே 3 நாள் உபவாசிக்கிறார். அப்போது ஒரு ஊழியக்காரன் இருக்கான், தமஸ்குல் அனனியா என்ற ஊழியக்காரன் இருக்கான். அப்பா இங்க வாப்பா, நீ போய் நேர்த்தெரு என்ற தெருவிலே சவுல் என்பவன் உபவாசித்துக் கொண்டு இருக்கிறான், நீ போய் அவன் தலையில கை வச்சு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லு போ. தன் வரமும் தன் பாறை அடைவும் தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இந்த தரிசனத்தை யார் தந்தது பவுலுக்கு? ஆண்டவர் சொன்னார். அனனியா என்ற பேருள்ள மனுஷன் வரான் என்கிட்ட, என் தலைமையில கை வைக்கிறான், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். அதுக்காக காத்துருக்கான். இப்போ அனனியா போறாரு, அவன் தலைமையில் கைகளை வைக்கிறார், கண்களை மூடி இருந்த செதில்கள் கீழே விழுந்தது, அவன் பார்வை அடைந்தான், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டான். தாமதியாமல் கர்த்தரே, அந்த வசனத்தில் அந்த தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். நல்லா கவனிங்க, 3 வருஷம் இயேசுவோடு இருந்தவர்கள் உபத்திரம் வரும்போது அவரை விட்டு ஓடி போனார்கள். உபத்திரம் வரும்போது கெத்செமனே தோட்டத்தில் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதன் பிறகு பரிசுத்தாவின் நிறைதல் வந்த போது அவர்கள் கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லும்படி வாழ்ந்தார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் சாதாரண இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான ஒரு மனிதன், கிறிஸ்தவத்தை பிடிக்காத ஒரு மனிதன், கிறிஸ்துவை துன்பப்படுத்தின, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதன் உபவாசிக்கும் போது அனனியா போகிறான், தலைமையில் கை வைக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவன் வாழ்க்கை மாறிற்று, பேரும் மாறிற்று, சவுல் பவுலானான். தாமதமின்றி தேவனுடைய ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஏனென்றால் அவனை ஆட்கொண்டவர் தேவன் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் பிற்காலங்களில் வாசிக்கும் போது ஆசியாவுக்கு போகக்கூடாதபடி ஆவியானவர் அவனை தடை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். பிரித்தியானே போகக்கூடாதபடி ஆவியானவர் தடை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போது மக்கதோனிய சபையான் வந்து நின்று தன்னுடைய ஊரில் வந்து பிரசங்கிக்கும்படி பவுலை அழைப்பதை ஒரு தரிசனத்தை கண்டு மக்கதோனியா போகிறான். அவனை நடத்தினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவன் 3 வருஷம் எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கல. 3 வருஷம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டவர்களை விட பவுல் பெரிய காரியங்களை செய்தான். அல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படி, அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படி ஒரு வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த வல்லமையை அனனியா மூலம் தேவன் அவன் மேல் ஊற்றினார்.
இங்கே வாசிக்கிறோம், வாஞ்சை, விருப்பம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அவர்கள் எங்கும் போகாமல் 160 சீடர்கள் ஊழியத்துக்கு போகல. ஆண்டோட வாக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்குங்கள் என்று மத்திய கடைசி அதிகாரத்தில் சொன்னது உண்மைத்தான். ஆனால் நீ ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நீ ஊழியத்துக்கு போ, ஆனால் போவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் மட்டும் நான் ஊழியத்துக்கு போக முடியும். அதுவரைக்கும் அவர்கள் வாஞ்சையோடு காத்திருந்தார்கள். தேவன் என்னை நிரப்ப வேண்டும், தேவன் என்னை நிரப்ப வேண்டும். ரீமா கனமா தீரினி ஷகன தீரினி உரேபா லாதரனா ஷகன தரமா. ஆமென். 120 பேர் வாஞ்சையோடு காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே என்னை நிரப்ப வேண்டும், கர்த்தர் என்னை நிரப்ப வேண்டும், பரிசுத்த ஆவியால் நான் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள் இருந்தது. அங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது, வசனம் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். இங்கே முழு சபையும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:13-14-15. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்த்தலமேவியும் மத்தேயுவும் அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். யாருக்காக? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக தரித்திருந்தார்கள். ஆகவே இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த பாவத்துக்கும் மன்னிப்புண்டு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணங்களுக்கு மன்னிப்பில்லை. எந்த பாவத்துக்கும் மன்னிப்புண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நல்லா கவனிக்கிறீங்களா சபையே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம் கூட பரிசுத்த இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுவதை இயேசுவின் ரத்தம் ஒரு நாளும் சுத்திகரிக்காது. ஆக அந்நிய பாஷையில பேசுவது பார்த்து இலக்காரமாய் பேசுகிறவர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியை பேசுகிறவர்களை பார்த்து சிலருக்கு பரிசுத்த ஆவியே வேணாப்பா, என்னால் தப்பத்தான்றான், இதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லை, பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் பண்ணா இயேசுவின் ரத்தத்தினாலும் கூட மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல என்ன தேவை? காத்திருத்தல், ஒரு மனம், எதிர்பார்ப்பு. 120 பேரும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆகவே சபையே, இன்றைக்கு ஆவியான ஊற்றப்படுவதற்கு முன்பாக உனக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியும் தாகமும் உனக்கு கட்டாயம் தேவை. விருப்பம் இல்லாதவர்கள் மேல் தேவன் எதையும் திணிக்க மாட்டார். அதை நீங்க புரிச்சுக்கோங்க. விருப்பம் இல்லாதவர்கள் மேல் தேவன் எதையும் திணிக்க மாட்டார். இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு மேல் தன் ஆவியை தேவன் ஊற்றுவார். ஆமென் என்று சொல்லுங்க. ஆகவே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ஆராதனை முடிவில் ஒரு அபிஷேகம் நடத்தப்படும்.
நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யாரெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் தெரியுமா? வாஞ்சை உள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், எதிர்பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த நாட்களிலே நான் ஆரம்ப நாட்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு அந்த மலை உச்சிக்கு போய் அந்த இடுக்கத்தில் உட்காந்து காத்துன்னு இருப்பேன். நாள் கணக்கில் காத்துன்னு இருப்பேன். ஆண்டவரே, விசேஷமாக இந்த பிசாசில் துரத்த வரங்கள் எனக்கு தேவை, இந்த வரங்கள் தந்தால் நான் ஊழியத்துக்கு போவேன், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் காத்திருந்தது உண்டு. வாஞ்சித்தபடியே தேவன் தந்தார். அல்லேலூயா. வாஞ்சித்தபடியே தேவன் தந்தார். ஊழியத்தில் உங்களுக்கு வாஞ்சதாங்க தேவை. நீ கேட்ட தருவார், நீ கேட்ட தருவார். அல்லேலூயா. இப்போ 3 விஷயங்களை நான் கவனியுங்கள். பெந்தெகோஸ்தே நாளில் முதல் நமக்கு ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையும் விருப்பமும் தேவை அவங்களுக்கு இருந்தது. 2வது வசனம் 3வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 3 விஷயம். பலத்த சத்தம் இருந்தது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், வானத்தில் சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு பலத்த சத்தம் இருந்தது ஆவியானவர் வரும்போது. 2வது பலத்த காற்று வீசினது. 3வது அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. 3வது அக்கினி இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கும்போது என்ன இருந்துச்சு? காற்று இருந்தது, சத்தம் இருந்தது, அக்கினி இருந்தது. வாசிப்போம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கவனிங்க, எலியா சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிற ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆகவே நீ ஓடிப்போ. என்ன, நீ ஓடிப்போ. ஆகாப்புக்கு அந்த இரைச்சல் கேட்கவில்லை, அந்த சத்தம் கேட்கவில்லை. ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்றால் 3 வருஷம் பஞ்சம் அந்த தேசத்தில், 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் பஞ்சம். அந்த நிலையில இப்போ எலியா சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது, ஒரு மிகுந்த சத்தம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இரைச்சல் நடுவில் உள்ளங்கை மேகம், அந்த இரைச்சல் நடுவில் உள்ளங்கையின் மேகத்தை பார்த்தான். அந்த ஆசரிப்பு கூடாரத்து மேல் தங்கியிருந்த அதே மேகம், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கியிருந்த அந்த மேகம், அந்த மேகம் உள்ளங்கை அளவு மேகம், தூரத்தில் பார்க்கும் உள்ளங்கை அளவு மேகம் அப்படி எழும்பி வருகிறதை பார்க்கிறார். அவன் சொல்றான், நீ போய் மழை உன்னை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி கொண்டு சென்றுவிடு. இதோ ஆசீர்வாதமான மழை இந்த தேசத்தின் மேல் பெய்ய போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், தேவன் இறங்கி வருவார். ஆசீர்வாதமான மழை உன்மேல் பெய்யும், தேசத்தின் மேல் பெய்யும். அதுக்கு அடையாளமாக இரைச்சல் சத்தம், பெருமழையின் இரைச்சல். தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ரீலா தாரா நாஷகனா தீரி நீ கல்லப ருகனா மதரம். பெருமழையின் இரைச்சல் வந்தது. அந்த தேசத்தின் மேல் கர்த்தர்
அப்படியே ஒரு பெருமழையை ஊற்றினார். பெருமழையின் அபிஷேகம் அந்த தேசத்தின் மேல் இறங்கி வந்தது. ஒவ்வொரு ஆசீர்வாதமான மழை அந்த தேசத்தின் மேல் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரைச்சல், சத்தம், சத்தம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை சொல்ல தெரியுமா? தரித்திரம் வராது. என்னடா புதுசாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பெருமழையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மேல் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 32 15 32 15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். வாழ்க்கை மாறவே மாறாதுங்க. அப்படியே இருக்கும். அதே சாபம், அதே வியாதி, அதே தரித்திரம் அப்படியே இருக்கும். உன்னதத்து நம் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே தான் இருப்ப. நீ வாழ்க்கையில மாற்றம் இருக்காது, உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, மோனம் அடிச்சு இருந்தவன் இந்த பேர் ஊழியத்தை எப்படா கட்டினான்னு யோசிப்பாங்க. நான் கட்டலைங்க, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நடத்தினது. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். உன்னதத்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் உன் வாழ்க்கை மாறாது, உன் தரித்திரம் மாறாது, உன் ஆசீர்வாதம் இல்லாம உன்னதத்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படித்தான் இருப்ப. ஆனா ஊற்றனா ஆவியானவர் மேல் இறங்க வந்தா வனாந்தரமான வாழ்க்கை, வனாந்தரமான இதிபா கனமா தூரானா சிகனா தாரமா, உன் வனாந்தரமான ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும்தான் வந்தார். நீ தப்பா நினைக்காதீங்க. ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டும், அது அடையாளம், பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம். ஆனால் உன்னதத்தின் ஆவி உண்மையில் ஊற்றப்பட மட்டும் உன் வாழ்க்கை மாறாது. இன்னைக்கு தரித்திரத்தில் ஓடுகிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், என்னைக்கு உண்மையா சொல்றேன், கத்தர் அறிய சொல்றேன், எனக்கு இந்த தேவை இன்னைக்கு இருக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அந்த தேவை ஆச்சரியமாய் சந்திக்கப்படும். தெரியுமா? மனசார தேவ வழிபீடத்தின் என்று நான் சொல்றேன், எனக்கு இன்னைக்கு இந்த தேவை இருக்கிறது அப்படின்னு யார்கிட்ட கேட்பேன்? ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொல்ற போது அந்த தேவைகளை கத்த சந்திப்பதை பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க திரும்ப சொல்றேன், உன் வாழ்க்கை அப்படியே இருக்கணும்னா அப்படியே எழுந்து போயிரு. மாறணும்னா ஆவியானவர் எனக்குள்ள வரணும், ஆவியானவர் எனக்குள்ள வரணும். வனாந்தரமான உன் வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ, திசை கெட்டு போகிற நீ, வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வயல் நிலமாய் மாறும். இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது செழிப்பான வயல் நிலம் காடாக எண்ணப்படும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ரீபாக்கனமா தூரனா ஷிகனதாரமோ ராலாதாரனா ஷகனதாரம். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தமாஷான ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போனாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்ணார்? வனாந்தரத்தில் எதை கொடுக்கறது? ஹோட்டலாக இருக்கு. காலையில் மண்ணா பொழிஞ்சுது, காலையில் மண்ணா பொழிஞ்சுது. வந்தாங்க, வேவிக்க வேண்டியதை வேவிச்சாங்க, சுட வேண்டியதை சுட்டாங்க, என்னெல்லாம் விதவிதமாக பண்ண முடியுமோ பண்ணி சாப்பிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மன்னா, மதியம் லஞ்சு மன்னா, நைட்டு டின்னரு மன்னா. அவங்களோட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நம்ம கொஞ்சம் சேர்ந்துப்போமே. காலையில் ஒய்ஃபு காலையில் என்ன பண்ணுவாங்க?
சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேறு ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறாங்க. காலையில் அதே மண்ணா வச்சு இட்லி சுட்டுறாங்க, மதியம் அதே மண்ணா வச்சு சாப்பிட்டுறேன், நைட்டு அதே மண்ணா தான் உனக்கு, 3 வேளை மண்ணா தான். இப்போ என்ன சொல்லுவேன்? ஏண்டி கொஞ்சம் வாய்க்கு ருசியாக எப்போ பார்த்தாலும் இதே போட்டு சாம்பாரே போட்டு சாவடிக்கிற, ரசத்தையே போட்டு சாவடிக்கிறிய, கொஞ்சம் வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுக்கூடாதா? இவனுக்கு ஏற்கனவே எகிப்தில் நல்லா சட்டியாக கறியை சாப்பிட்டோம். ரைஸ் எப்படி சாப்பிட்டானுங்க? சட்டியாக கறியை சாப்பிட்டுவாங்க. இப்போ வனாந்தரத்தில் என்ன இல்லை, வெறும் மண்ணா தான் சாப்பிட்டு. இறைச்சி என்னதான் 4 மூசம் ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை அப்படி இழுத்தா தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். போகும்போது கறி வாங்கிட்டு தான் போகணும். நம்ம மட்டும் அப்படி, அவங்க மட்டும் எப்படி? அவங்களும் மனுஷன் தானே. இப்போ சொன்னாங்க எங்களுக்கு இறைச்சி வேணும். எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். புலம்பினார்கள். அப்போது பலத்த காற்று சமுத்திர மார்க்கமாய் வந்தது. அல்லேலூயா. சமுத்திர மார்க்கமாய் ஒரு பலத்த காற்று வீசியது. அப்பா, கடல்ல இருந்த எல்லா காடையும் கொண்டு வந்து இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் நிரம்பிற்று. இடுப்பளவுக்கு அப்பா, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஒரு காடை நிரம்பிற்று. அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்போ அந்த காடையெல்லாம் கொண்டு வந்து குவிச்சது யாரு? அந்த காடையெல்லாம் கொண்டு வந்து குவிச்சது யாரு? பலத்த காற்று. பலத்த காற்று வீசினது. கடல்ல இருந்த எல்லா காடையும் அப்படியே சீனாய் மலை பக்கத்தில் வந்து குவிஞ்சது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் காற்று வீசும். வேண்டிக் கொண்டதை தேவன் தருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பலத்த காற்று வீசுகிறது. இவன் என்ன கேட்டான்? எனக்கு இறைச்சி வேண்டும், எனக்கு இறைச்சி வேண்டும். பலத்த காற்று வீசினது. அந்த காற்றிலே காடைகள் எல்லாம் பறந்து வந்து அந்த பாளையம் முழுதும் நிரம்பிற்று. அல்லேலூயா. காற்று வீசினது. காற்று வீசினது. ஆவியானவர் அவர்கள் தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன் தேவைகளை சந்திக்கும். நீ பெற்றுக்கொள்கிற ஆவியானவர் நீ வேண்டிக் கொண்டதை செய்வார். அவர் வாக்கு கட்டாத பெருமூச்சுகளோடு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிற ரோமர் 8 நம்ம வாசிக்கும். இப்போ கூட தூங்குறாங்கன்னா, நான் நிச்சயமாக நீங்கள் 2 மணிக்கு தான் விட போகிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எழுந்து போனோன்னு கேட்டை பூட்டி சாவி கையில் வச்சுக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி நான் 9:30 மணிக்கு கேட்டை பூட்டி நான் வச்சுக்க போகிறேன் இனிமேல் சாவியை. அப்படி ஒரு காற்று வீசினது. தேவைகள் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. வேண்டிக் கொண்டதை தேவன் தந்தார். ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே காடுகள் வந்து விழுந்துராதா? ஆனா சொன்னிருப்பாரு. ஆனா அதை செய்தது யாரு? ஆவியானவர். பலத்த காற்று கடல்ல பலத்த காற்று வீசினது. அப்பா, இடுப்பளவுக்கு காடுகளும் கொண்டு வந்து சாட்சிச்சு பாருங்க. நீ கேட்டதை தருகிற ஆவியானவர், நீ கேட்டதை தருகிற தேவன். நீ ஆவியான்கிட்ட கேட்க முடியாது. தேவன்கிட்ட கேட்டால் தேவன் ஆவியானவர் மூலம் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு ராபா லாதாரா நா ஷகன தீரி நீ ஒரு லாதாரா நா ஷகன தாராமா. ஆவி கவனியுங்கள். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட மட்டும் நீ அப்படியே தான் இருப்ப. உன் வாழ்க்கையில் மாற்றம் வராது. அப்படி வந்தா உன் வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாய் மாறும். செழிப்பான வயல் நிலம் அடர்ந்த காடாக எண்ணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆகவே பலத்த சத்தமும் பலத்த காற்றும் பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தது. ஏற்கனவே இருந்த ஆவியானவர் தான், ஏற்கனவே ஆதியாகமத்திலிருந்து வந்த ஆவியானவர் தான் பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் தான். கையளவு மேகந்தான். பெருமழையை தரும்.
பரிசுத்தாவியானவர் வரும்போது பெருமழை உன்மேல் ஊற்றப்படும். ரீபா கனமா தூரானா ரீபா லாதரானா ஷிகனதாரா நீ ஷகனதாராமோ. பிரைசி. காற்று வீசினது, அதிலே சத்தம் இருந்தது. அடுத்து இன்னொன்று இருந்தது, அக்னி இருந்தது. இன்னொன்று இருந்தது, என்ன இருந்தது? அக்னி. அக்னி மயமான பிரிந்திருக்கிற நாவுகள், அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அந்த காற்று பற்றி பேசினா இதே சப்ஜெக்ட் 4 நிமிஷம் பேசலாம். போதுமானது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவசியமானது மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன இருந்தது? அக்னி. பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. எப்பொழுதும் தேவன் வரார்னா என்ன இருக்கும்? இரைச்சல் இருக்கும், அக்னி இருக்கும். என்ன இங்கே வாசிங்க, சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கி வந்தார். நம்ம பார்க்குற முதல் பார்க்குற இடம் கர்த்தர் இறங்கி வரும்போது யாத்ராகமம் 19 அதிகாரம் 18 வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் கர்த்தர் இறங்கி வந்தார்னா 3 காரியங்கள் அங்கே இருக்கும். சத்தம், அக்கினி, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், அக்கினி இருக்கும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு விளங்குச்சு? உங்க புரிஞ்சு இருக்கணுமே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வரும்போது இந்த 3 பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், அக்னி. அங்கு சீனாய் மலையில தேவன் இறங்கும் போது எப்படி இருந்தது? அக்னி இருந்தது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் இருந்தது. எக்கால சத்தம் வர வர தொனித்தது, பயங்கர சத்தம். சீனாய் மலை அனுபவத்தை தான் புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்து நாளில நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே அக்னியின் தேவன் தான் பெந்தகோஸ்து நாளில நம்மத்தில் இறங்கி வந்து நமக்குள் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அதே அக்னியின் தேவன் தான். இந்த அக்னி அபிஷேகத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த அக்னியின் வல்லமையை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அவருக்கு முன்பாக சத்துரு எதிர்த்து நிற்பதில்லை. பண்ணுவான், ஆனா முகத்தை முன்பாக ஏத்து நிற்க முடியாது. Praise the Lord. Hallelujah. 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 ஏனால் அக்னி தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். தேவாதி தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். இந்த சீனாய் மலையில் இறங்கி வந்த தேவன் எலியா 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம். பாகால் தெய்வம், பாகாலை பின்பற்றின ஆசாரியர்கள் 150 பேர் ஆசாரியர்கள். அப்போது எலியா சொல்கிறார், நீங்கள் ஒரு காளையை தெரிந்தெடுத்து நீங்கள் சந்து சந்தாய் வெட்டி பலிபீடத்தின் வகையில் வைத்து அக்னியால் பதிலளிக்கிற தேவனே தேவன். அக்னியை வந்து இறங்கி அந்த பலிபீடத்தை பட்சிக்கணும். அல்லேலூயா. அவன் சொல்றான் 25 வசனம். அப்போது எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலில் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்தை குதித்து ஆடினார்கள். அல்லேலூயா. எலியா இவர்களை கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போது சொல்றான்,
தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு. 30ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் எனும் பேரில் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இன்று உன் இருதயம் என்ற பலிபீடம் செப்பனிடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். உன் பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீதான் பலிபீடம், உன் இருதயம் தான் பலிபீடம், வார்த்தை தான் பலி. தகர்க்கப்பட்ட உன் பலிபீடத்தை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, அவிசுவாசம் நீங்க கர்த்தருக்கு நேராக உங்களை திருப்புங்கள். அவன் செய்த முதல் காரியம் அக்கினிக்காக ஜெபிக்கவில்லை. என் தகர்க்கப்பட்ட என் ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்ந்து போயிற்று, என் ஆவிக்குரிய ஜீவியம் தகர்ந்து போயிற்று, கர்த்தரை தேடுவது தகர்ந்து போயிற்று, ஜெபிப்பது எனக்கு இல்லாமல் போயிற்று, கர்த்தருக்காக ஓடினது எனக்கு இல்லாமல் போயிற்று, நான் சோர்ந்து போய்விட்டேன். பலிபீடம் உடைக்கப்பட்டு போயிற்று. என் பலிபீடத்துக்குள் அக்கினி இல்லை, என் பலிபீடத்தின் மேல் அக்கினி இல்லை. உன் பலிபீடம் எப்படி இருக்கிறது? உன் இருதயம் தான் என்ற பலிபீடம் தேவனுக்குன்பாக உண்மையாயிருக்கிறதா? கர்த்தருக்குன்பாக உன் பலிபீடம் உத்தமமாய் இருக்கிறதா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் நீதான் பலி செலுத்துகிற உன் இருதயம் தான் பலிபீடம். முதலாவது பலிபீடத்தை செப்பனிட்டான். முதலாவது நாம் இன்று ஆண்டவரை நேசிக்க தொடங்குங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும், என் பலிபீடம் செப்பனிடப்படட்டும். ஆதிலிருந்த அன்புக்கும், ஆதிலிருந்த நேசத்துக்கும், ஆதிலிருந்த ஜப ஜீவியத்துக்கும் என்னை திருப்பும். என் பலிபீடம் செப்பனிடப்படட்டும். முட்கள் நடுவிலே விதைக்கப்பட்ட விதையைப் போல நான் கனி கொடாமல் இருக்கிறேன். பணம், புகழ், அந்தஸ்து என்று ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே என் பலிபீடத்தை செப்பனிடுங்க ஐயா. ஒரு அழகான பலிபீடத்தின் மேல் பரணே ஒரு அழகான பாட்டு. பலிபீடத்தில் நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்படட்டும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அபிஷேக ஆராதனை நடத்த போறோம். ஆவியன் இறங்கி வருவார். முதல்ல எதிர்பார்ப்பு இருக்கணும். இரண்டாவது பலிபீடம் சுத்திகரிக்கப்படணும். இன்றைக்கு ஆண்டவரே என் பலிபீடத்தை சுத்திகரி. அவன் பலிபீடத்தை சுத்திகரித்தான். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பற்றி யாக்கோபுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்கள் இலக்கணத்தின்படியே 12 கண்களை எடுத்தார். பலிபீடத்தை கட்டினான். தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்கத ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காலை சந்தி சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனுக்கு மேல் 2ஆம் தரம் 3 தரம் ஊற்றினார்கள். தண்ணீர் வாய்க்காலை சுற்றி ஓடிச்சு. இந்த நேரத்தில் சொல்றான், இந்த நேரத்தில் சொல்றான், கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். இன்னைக்கு பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்க வேண்டும் என்றால் நம் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். நம்முடைய பலிபீடத்தின் மேல் நாம் அக்கினி அபிஷேகத்தால்
ஆதியில் இருந்த அன்புக்கு நாம் திருப்பப்பட வேண்டும். ஆதியில் இருந்த நேசத்துக்கு நாம் திருப்ப வேண்டும். ஆதியில் இருந்த பணிகளுக்கு நாம் திருப்ப வேண்டும். என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும். தேவரே, தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்னார். அப்போது கர்த்தரிடத்தில் இறங்கி வந்த அக்கினி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாக்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்களோடு இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார். என்று நாம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்போமா? பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவை பெற்று நிபந்தனை இல்லாம ஆவியான இறங்கி வர மாட்டாரு. நம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். அவங்க ஏன் அவ்வளவு பேர் காத்திருந்தாங்க தெரியுமா? அவங்க ஜெபத்தில் வேண்டுதல் எதற்காக காத்திருந்தாங்க? இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினார்கள். அது வரைக்கும் ஆவியான இறங்கி வரல. ஹல்லேலூயா. இப்போ என்னை கேட்டலும், என்னை கேட்டல் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அக்கினி பட்சித்தது. இன்னும் சிறிது நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக இறங்கி வருவார். நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக இறங்கி வருவார். ஒரிபா கனமா தூரானா ஷிகனதாராமோ. எருசலேம் தேவாலயத்தில், எருசலேம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், எருசலேம் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து இறங்கிய சர்வாங்க தகன பலி மற்ற பலிகளும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிறைவேற்றிருக்கு. இங்க பாருங்க, 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பாருங்க, 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எலியாவுக்கும் சாலமோனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. தகன பலிகளை வைத்திருக்கிறான், சாலமோனும் வைத்திருக்கிறான், எலியாவும் வைத்திருக்கிறான். ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலி மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த எலியா பலிபீடத்தில் வைக்கும் போது கர்த்தருடைய மகிமை என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று கேட்கும்போது தேவனுடைய அக்கினி பலிபீடத்தின் சகலத்தையும் பட்சித்தது. அந்த இடம் முழுதும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பினது. ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இரண்டு ஒரே அனுபவம் தான். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் சொன்னார். கர்த்தரே அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார். இன்றைக்கு நிச்சயமாய் அக்கினி நம்மத்தில் இறங்கி வரும். நீங்கள் சாதாரணமாய் நினைக்கிறீர்கள், சாதாரணமாக நினைக்காதீங்க. வானாதி வானங்களை உண்டாக்குன தேவனே, சீனாய் மலையிலே இறங்கி வந்த தேவனே, பரிசுத்த ஆவியானவர் அதே அக்கினியோடு இறங்கி வருகிறார். அதே வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே நான் நினைப்பேன், அதே போல யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாத்திராகமம் இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஆமென். நிச்சயமா ஒரு ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கணும். நான் நிறைய தடவை சொல்ல, பிசாசு பிடிச்சவங்களை என்ன பார்க்காதீங்க, இங்கே போட்டுருங்க, அவங்க தானாக சுகமாகி போவான்னு சொல்லுவேன். இந்த அம்மா கூட வந்திருந்தாங்க நேற்று, பயங்கர ஏவல். கொஞ்சம் எழுந்து ஜனங்க பார்க்கட்டும், பரவாயில்ல,
ஸ்தோத்திரம். திரும்பி பாருங்க. உட்காருங்க. உட்காருங்க. பயங்கர வயிற்று வலி, சொல்ல முடியாத வேதனை. ஜெபிச்சோம். பயங்கர ஏவல். இங்கே எடுத்து வந்து படுக்க வச்சிட்டோம். நீங்கள் சரியாயிடுவீங்க. நேற்று கிருபை இருந்தாங்க, சாராளம்மா, அமலா, 3 பேர் தான் ஜெபிங்க. நான் அங்கே உட்காந்து மெசேஜ் ரெடி பண்ணேன். நீங்கள் ஜெபிங்க, உங்களால் முடியும்னு. 3 பேர் ஜெபிச்சாங்க. நான் சொன்னதுபடியே அந்த தாழ்மையாக சொல்கிறேன், ஜெப எண்ணெய் கொடுங்க. ஜெப எண்ணெய் கொடுத்து வயிற்றில் கை வச்சு ஜெபிச்சாங்க. வயிற்றில் இருக்கிற எல்லா மந்திரவாதங்களும் வெளியே வந்து விழுந்தது. கரங்களை தட்டி நம்முடைய ஊழியக்காரர்களை நன்றி சொல்லுவோம். வெளியே வந்து அப்படியே குடலை பிச்சுக்கிட்டு வரா மாதிரி வெளியே வந்து விழுந்துச்சு பாருங்க. இன்னைக்கு சுகமாக உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? தேவன். நம்ம இல்ல, தேவன் நம்ம கூப்பிடும்போது ஊழியம் செய்யும்படி வருகிறார். நம்மிலிருந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார். தெரியுமா? நம்மிலிருந்து தேவன் நம்மிலிருந்து நீ நிஜமா பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டிருப்பாயானால் உனக்குள்ளிருந்து தேவன் ஊழியத்தை செய்வார். நான் பிசாசு துரத்தினேன், நான் அதை பண்ணேன், ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னால. ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். முன்னெல்லாம் போ பிசாசே, போ பிசா, ஒன்றுமே இல்லை. கண்ணை மூடி அப்படின்னு, ஆண்டவரே வாங்கப்பா ஊழியத்தை செய்யுங்கப்பா, அவ்வளோதான் பத்து விழுந்துடும். ஜெபிக்க கூட தேவையில்லைங்க. மனசில் பேசுனா, உனக்குள்ள இருக்கிற தேவனோடு நீ மனசில் பேசினா, எத்தனை பேருக்கு புரியுது? உனக்குள்ள இருக்கிற தேவனோடு நீ மனசில் ஆண்டவரோடு பேசி, ஆண்டவர் இந்த பிசாசு துரத்தினா உனக்குள்ள இருக்கிற தேவனை வெளிப்பட்டு அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதுதாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன? அதுதாங்க. நீ இந்த கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், அவருடைய பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அப்புறம் உனக்குள்ள வந்துட்டார்னா அவர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புவார். நீ அவர் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா போயிட்டே. அதான் சொன்னேனே, 600 கிலோமீட்டருக்கு ஒருத்தருக்கு போய் நீ போய் ஜெபம் பண்ணியா? தாழ்மையை கேட்ட உடனே போனேனே. அங்கதாங்க ஆண்டவர். ஏன் என்ற கேள்வி ஆண்டவர்கிட்ட வைக்கவே கூட, சொன்னதை செய். எனக்கு உங்களுக்கு சொல்றேன், இங்கிருந்து போகும்போது நீயா போறதில்ல, தேவனோடு தான் போற. ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னொரு நாள் பேசுவோம். ரைட். இப்போது அக்னி, அதே அக்னி பெந்தகோஸ்து நாளையில் இறங்கி வந்துச்சு. இறங்கி வரும்போது என்ன நடந்தது? எல்லோரும் அக்னி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். ஆவியானவர் இறங்கி வந்து ஒரு அடையாளம் இருந்தது. அதான் பல பல பாஷைகளை பேசினார்கள். அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். தாங்கள் அறியாத பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவின் இறங்கி வந்தார் என்றால் அந்நிய பாஷை அடையாளங்களோடு தான் இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் புரட்டி பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம், கொர்நேலியு வீட்டுக்கு போறாங்க. யூதர் அல்லாதவர்கள், அவர்கள் யூதர்கள் அல்ல. பேதுரு பிரசங்கிக்கிறான். அவர்கள் எல்லோரும் மேலும் பரிசுத்த ஆவியின் இறங்கினார். அவர்கள் எல்லோரும் மேலும் பரிசுத்த ஆவியின் இறங்கினார். இறங்கின உடனே 10ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 44. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷையை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், அவர்கள் பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். பற்பல பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். அதே போல 19ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பல்லோ என்பவன் ஆமென். மேடான தேசங்கள் வழியாக எபேசுக்கு போகிறான். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்க கேள்விப்படவே இல்லை. ஆமா, கேள்விப்படவே இல்லை. யார் கொடுத்த ஞானஸ்தானம்? யோவான்ஸ்தானம் கொடுத்தது. அப்படி என்றால் நீங்கள் மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் தலைமேல் கை வைத்தான். அப்போது பரிசுத்த ஆவியானவர், நல்ல வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இன்னைக்கு சபையில் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க ரொம்ப குறைவு. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யார்? விசுவாசிகள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷை கண்டிப்பாக இருக்கிறது. நான் அந்நிய பாஷெல்லாம் பேச மாட்டேன், ஆனால் எனக்குள்ள ஆவியான இருக்கிறார். அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்தால் கண்டிப்பாக அந்நிய பாஷை இருந்துச்சு. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஆமென். பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 16:17. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஏன்னா டைம் போச்சு, முடிக்கும். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 3ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போமா? வெளியே இருக்கவங்களாம் உள்ளே வந்துடுங்க. எல்லாம் எழுந்து நிற்போம். வெளியே ஒருத்தர் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் உள்ளே வந்துடுங்க. ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நடத்த போகிறோம். எனக்கு அபிஷேகம் வேணும். நான் கீழே இறங்கி வரேன். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கும். என் கூட அபிஷேகம் பெற்றவர்கள் பாடலாம். எனக்கு அபிஷேகம் வேணுன்றவங்களாம் முன்னால் வந்துடலாம். இல்லை, நான் வியாதியாக இருக்கேன், நான் பிசாசுபடியில் இருக்கேன், எனக்கு அபிஷேகம் வந்து அந்த வியாதி சுகமாகுமா? நான் பிசாசுபடியில் இருக்கேன், இது வந்தால் எனக்கு போயிடுமான்னா கண்டிப்பாக போகும். நான் காலியான பாத்திரமாக இருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேணும். இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, அக்னி வரும்போது அதில் வல்லமை இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிப்போம். நசனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடினாலே நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிற சுற்றி தெரிந்தார். எனக்கு அபிஷேகம் நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அபிஷேகம் யாரெல்லாம் வேணுன்றவங்க முன்னால் வந்துடுங்க. ஜனங்களை பார்க்காதீங்க. இந்த அளவுக்கு இருதயம் கடினம் நமக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே முன்னால் வந்துடுங்க. வாசலில் குவிஞ்சு நிற்கிறவங்களாம் முன்னால் வந்துடுங்க. ஏதோ இடம் காலியாக இருக்க, நடுவில் காலியாக இருக்கு பாங்க, வாங்க. வெளியே ஒருத்தர் இருக்க வேணாம். கை குழந்தை வச்சுருந்தாலும் கூட பரவாயில்ல, எல்லோரும் முன்னால் வந்துடுங்க. பின்னால் இருக்கவங்களுக்கு இடம் கொடுங்க. ஒரு ராலா தாரா நா ஷஹானா தீரி. இன்னைக்கு ஒரு அற்புதத்தினால் இந்த ஊழியத்தில் தேவன் உங்களையும் கத்தர் ஹல்லேலூயா. தேவன் உனக்குள்ளே வருவாரானால் பெரிதான அற்புதம் உன் கரத்தினாலே நடக்கும். உன் கரத்தினாலே நடக்கும். ரகனா தாரா நா ஷகனா தீரி நீ கலபா ருக்கனமா தூரானா ரீவா லாதரா நா ஷகலா தரா. நீங்கள் அங்கேருந்தே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும். நான் இதுவரைக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கி நான் பெற்றுக்கொள்ள வேணும். நான் வேறு மனுஷன் மாற வேணும். இன்னைக்கு சொல்கிறேன், நீ பிசாசப்பிடியில் இருந்தாலும் தேவன் உனக்குள்ளே வந்தார் என்றால், பிசாசம் ஆடிட்டு இருந்த நீ தேவனுக்குள்ளே வந்தார்னா
உன்னை பார்த்து பிசாசு ஆடும். நீ பிசாசு ஆடிட்டு இருப்ப இப்போ. ஆனா ஆண்டவர் உன்னுக்குள்ள வந்துட்டார்னா உன்னை பார்த்து பிசாசு ஆடும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. வராலாதாரா நீ கல்லபா ருகானாதாரா நா ஷகலா தீரே நீ கல்லபா ருகானபா. இப்போ நான் உங்க நடுவில் வருவேன். யாரெல்லாம் அபிஷேகம் வேணும் முன்னால வந்து அந்த ஓரமா வந்து நின்றுடுங்க. நடுவில்லாம் வர முடியாது. பிரைஸி நீ வேற மனுஷியாக இந்த நாளில் 120 பேர் மேல் இறங்கின ஆவியானவர் உங்கள் மேலும் இறங்கி வருவார். 120 பேர் மேல் இறங்கின அதே அக்கினியின் அபிஷேகம் உங்கள் மேலும் இறங்கி வரும். உராபா லாதார நாஷ கவனிங்க. தேவன் இறங்கி வரும்போது அங்கே பலத்த சத்தம் இருந்தது, காற்று இருந்தது, அக்கினி இருந்தது. அதே தேவன் நமக்கு இறங்குவார். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். வாங்க ஆவியானவரே, ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும், ஒவ்வொரு அபிஷேகியும். வரவா லாதாரா நகரவா லாதாரா வகரவா லாதாரா நிகலவா ஜமலவா துனரவா தீபா லாதாரா மிகலவா ருகனவா தூரா நகரவா லாதாரா மிகலவா தீனாதாரா நிகலவா ருகனவா தூரா வகரவா லாதாரா நிகலவா 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 ருகனவா தாரவா நிகலவா நிகலவா வகரவா லாதாரா தீபா கரவா லக்கரவா லாதாரா மிகலவா ஜமலவா துனரவி அமரவா கலவா தீரே வகரவா அக்கினி 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 தீகா லாதாரா நகரவா லாதாரா அக்கினி அக்கினி தீபா கலவா தூரா நகரவா லாதாரா நீராதாரா ருகனவா லோதாரவா லாதாரா நீராதாரா நிகலவா ருகனவா தாரவா நீராதாரா அக்கினி 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 பட்டர் 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 அக்கினி 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 பிரபல ஆதாரா நீலதாரா 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 வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆவின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே ஆமென் ஆமென். அக்கினி இறங்கட்டும். பலிபீடத்தில் அக்கினி இறங்க வரட்டும். அக்கினி 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 அப்பா பரலோகத்தில் அக்கினி இறங்க வரட்டும். பரலோகத்தில் அக்கினி இறங்க வரட்டும். பரலோகத்தில் அக்கினி போடுங்கப்பா. இதனாலே அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. வல்லமை தாருமே. ஆமென். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க ஊற்றுங்கப்பா. எமல அக்கினியை போடுங்கப்பா. எமல அக்கினியை போடுங்கப்பா. ஓ பாந்தி நகர வாங்க, பாந்தி நகர தாராபோ தாராபோ ஒரேவா கரவா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும்,
நாளில் ஓ ராலாதாராலா சபலபதுரபோ வல்லமை ஓ ராலாதாராலா ஓ ராலாதாராலா சிபலாதாரபோ உரிமா கரபலாதாரபோ அக்கினி அப்பா இப்போது பரலோக அக்கினி இறங்கி வருவதாக பரலோகத்தின் அக்கினி இறங்கி வருவதாக பரலோகத்தின் அக்கினி இறங்கி வருவதாக பரலோகத்தின் அக்கினி ஒவ்வொரு நாளும் ஃபயர் 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 அக்கினி 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 ஓ ஓராலாலாலாலா ஷபலபதரம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அக்கினி ஓ பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு நாளும் ஓராலாலாலா ஓராலாலாலா ஒவ்வொரு நாளும் கவனிங்க, இன்னைக்கு ஊழியக்காரர் முன்னால வந்துருங்க. யாருக்கெல்லாம் இந்த அக்கினி அபிஷேகம் வேணும் அவங்களுக்கு மட்டும் நான் கை வச்சு ஜெயிப்பிக்க போறேன். யாருக்கெல்லாம் இந்த அக்கினி வேணும் வாங்க. யாருக்கெல்லாம் இந்த அக்கினி வேணும் முன்னால வந்தவங்க மட்டும். மற்ற மேல அக்கினி ஊற்றப்படும் உண்மை, ஆனால் ஒரு விசேஷ வரங்களோடு கூட அக்கினி. அன்னை அவர்கள் தலைமையில் கை வைத்தான், ஆவியான இறங்க வந்து நீ வரங்களோடு கூட அந்நிய பாஷை மாத்திரமல்ல, வல்லமையான வரங்களோடு கூட தேவன் நம்மத்தில் இறங்க வரணும். நம்ம வேற மனுஷன் மாறணும். ஹல்லேலூயா. உச்சிடுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. ஓராலாதாரானா கரபலாதாரமி கலபஷபலபதுனபி ரபலாகரலாதாரணி கலபருகலபதாரபு ஓராலாதாரனா சிகலாதாரணி ஊற்றுங்கப்பா. இந்த அக்கினி ஊற்றுங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒரிமா நாதாரணி ரீபலாதாரனா சிகலாதாரணி ரீமா கனமதுரணி சிகலாதாரணி ரீபலாதாரனா சிகலாதாரமு ரபலாதாரமு ரபலாதாரணி ரீமா கரபலாதாரணி ரீபலாதாரனா ரீபலாதாரணி சபலபதுரணி கலப ரீமா நாதாரணி ரீபலாதாரணி சிகலாதாரமு ரீபலாதாரணி சகனதீரணி ரீபலாதாரணி கலபருகலபதீரணி ரீபலாதார அக்கினி 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 உரபலாதாரணி சிகலாதாரமு ரீபலாதாரணி சீஸ் உரபலாதாரணி ரீபலாதாரணி கலபரகலபதாரமு ரீபலாதாரனா சிகலாதாரமு ரீபலாதாரணி சிகலாதாரமு ரீபலாதாரணி கலப சிவலபதுரணி ரீபலாதாரம ரீபலாதாரணி சிகலாதாரமி ரீபலாதாரணி கலப ரிகலபதுரமு ரீபலாதாரனா சிகலாதாரணி ரீபலாதாரனா சிகலாதாரமு ரீபலாதாரணி சிகலாதாரணி கலபருகலபதாரமு ரீபலாதாரனா ஓ பரதேவச்சி ரீபலாதாரணி 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 ரீபகனமதீரணி ரீபலாதாரனா சிகலாதாரமு ரீபலாதாரணி சிகலாதாரமு ரீபலாதாரனா சிகலாதாரணி ரீபலாதாரம கனபலாதாரமி ரீபலாதாரணி சிகலாதாரணி ரீபகனப அக்கினி வச்சி எரியட்டும், அக்கினி வச்சி எரியட்டும், அக்கினி வச்சி எரியட்டும், அக்கினி வச்சி எரியட்டும். தேவனுடைய அக்கினி ஊற்றப்படட்டும், தேவனுடைய அக்கினி ஊற்றப்படட்டும். ரபலாதாரமு ரீபலாதாரணி சிகலாதாரமு ரீபலாதாரமு ரீபலாதாரணி சிகலாதாரமு ரீபலாதாரமி ரீபலாதாரணி ரீபலாதாரணி ரீபகரபலாதாரமி ரீபலாதாரணி சிகனதீரணி கலபருகலபதீரணி ரீபலாதாரணி சிகலாதாரமு ஓ பரதேவச்சி ரீபலாதாரணி ரீபகரபலாதாரமி சி சி ரீபலாதாரணி சிகலாதாரணி ரீபகரபலாதாரணி
அபிஷேகியும் வல்லமை வல்லமை என்னை அனலாக்கிடும். கவனிங்க, இந்த சபையில நான் பல ஆண்டு வியாதியா இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் சுகப்படுத்துவாரா? வாங்க, ஆவியானவர் இறங்கி வரும்போது நீ சுகமாவாய். நான் வியாதியா இருக்கேன், எனக்கு சுகம் வேணும்ன்றான். அருமையான சந்தர்ப்பம். நான் கூப்பிடல, தேவனை கூப்பிடுறேன். நான் இந்த வியாதியில நான் வாதிக்கப்படுறேன். ஓய்வு நாளில பலவித வியாதியால் வாதிக்கப்பட்டவர்களை இயேசுவானவர் சுகமாக்கினார். பலவித வியாதிகளால் வாதிக்கப்பட்டவரை இயேசுவானவர் சுகமாக்கினார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார். வியாதிகள் சுகமாகும், வியாதிகள் சுகமாகும். பிரைசி வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஒராலாதாரானி கலவர் ரூட்டல் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒராலாதாரானி கலவர் ரூட்டலவ தூரானா சிகலதாரானி ரீபா கலவதாதாரனி ஓரவலாதாரனி அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஒரேமா கலவதாரனி. ஆமென் ஆமென் ஆமென். உரவா கலவலாதாரனி அக்கினி போடுங்கப்பா. ஒரு விசை இந்த ஜனங்கள் மேல் உடைய அக்கினி இறங்கட்டும். ஒரு விசை இந்த ஜனங்கள் மேல் உடைய அக்கினி இறங்கட்டும். ஒரு விசை இந்த ஜனங்கள் மேல் உடைய அக்கினி இறங்கட்டும். ஒரு விசை இந்த ஜனங்கள் மேல் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். ஒரு விசை உடைய அக்கினியை போடும், அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்கப்பா. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அக்கினியின் வல்லமை, அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். ஃபயர் 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 ஃபயர். அக்கினி அக்கினி ஒவ்வொரு மேலும் நிரப்பப்படுவார்களாக. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்களாக. ஒராலாதாரால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 ா. அக்கினி அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா, அக்கினியின் வல்லமையாலே நிரப்புங்கப்பா. ஓராபா பாபா பாபா தீனாதாரா கலபா ரூகாலபா தாராபா உரிமா கலபா லாதரமி கலபா சிவலபா தாராபா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். இன்னைக்கு அன்னைக்கர் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி, எங்களை நிரப்பினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கரங்களை பரலோகத்து நேர எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயாக எந்த உள்ளம் தங்கும். எல்லாரும் உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. திரும்பவும் சொல்லுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்குள். நான் தான்பா உங்க வீடு, எனக்குள்ள வாங்கப்பா. நான் தான்பா உங்க வீடு, எனக்குள்ள வந்துருங்கப்பா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன்
என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. திரும்ப சொல்லுவோமா? என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. சேர்ந்து இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. நீங்கள் தனியாக அல்ல, உங்களுக்குள் தேவன் வந்திருக்கிறார். உங்களுக்குள் தேவன் அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாய் மாறும். இனி இன்றைக்கு செழிப்பான வயல் நிலமாய் மாறினாய். செழிப்பான வயல் நிலம் காடாகும். இந்த உன்னதத்தின் ஆவி உண்மையில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீ செழிப்பான வயல் நிலம், நான் செழிப்பான வயல் நிலம் என்று சொல்லுங்கள். என் வனாந்தர வாழ்க்கை என்னோட முடிந்து போய்விட்டது. நான் செழிப்பான வயல் நிலம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிற நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீங்கள் தான். மன நிறைவோடு இயேசுவே இன்று முதல் என்னை நடத்தும். ஆய்வானவரே என்னிலிருந்து என்னை அபிஷேகத்தை என்னை நடத்தும். இந்த வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆரோன் ஒரு கடைசி அவர் ஜெபம் பண்ணுவார். நான் ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். கிருபை இரக்கம் நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கிற எல்லா கிருபைக்காக